Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிபிடி கோர்ஸ் உடைய டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி கம்ப்ளீட் பண்ண பிறகு என்ன மாதிரியான கரியர் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும், என்ன மாதிரியான லைனுக்குலாம் போகலாம் அப்படிங்கிற பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி 4 இயர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க படிச்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு எக்கச்சக்கமான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்டோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th டிபார்ட்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். 12th சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். கண்டிப்பாக பயாலஜி சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ண முடியும். இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 years, அதாவது 4 வருஷம் படிப்பீங்க. 6 மாதம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் பேஸஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க. மொத்தம் 4.5 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஜாப்ஸ்க்கு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஓனாக கிளினிக் உங்களால் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபீடியாக்ஸ் லைனுக்கு உங்களால் போக முடியும். ஜீடியாட்ரிக்ஸ் லைனுக்கு உங்களால் போக முடியும். ஜீடியாட்ரிக்ஸ் அப்படின்னா வயசானவங்கள தான் வந்து ஜீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைனுக்கு உங்களால் போக முடியும். அடுத்து பீடியாட்ரிக் லைன்லேயும் உங்களால் போக முடியும். அடுத்து வந்து பர்சனல் ட்ரைனர்னு சொல்லுவாங்க, அந்த லைனுக்கு உங்களால் போக முடியும். பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லைனில் ஒர்க்குக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அந்த லைனுக்கு உங்களால் ஒர்க்குக்கு போக முடியும். பெரிய பெரிய ஓல்டு ஏஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருப்பாங்கல்ல, பெரிய பெரிய ஹோம் கேருக்குலாம் உங்களால் ஒர்க்குக்கு போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பப்ளிக் ஹெல்த் அஃபிஷியலாக உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து கார்டியக் ரெஸ்பிரேட்டரி அந்த லைனுக்கு போக முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு இருக்கும், அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லாம் ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் லைனில் நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக போக முடியும். எக்கச்சக்க நம்ம இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்போர்ட்ஸ் லைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது லைஃப் லாங் அழிய போகிறது கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இது கண்டிப்பாக அந்த டீமுக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லை 2 ஃபிசியோதெரபிஸ்ட்டு தேவைப்படுவாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டாக செலக்ட் ஆகி போனோம் அப்படின்னா ரொம்பவே அதிகமாக சம்பாதிக்கலாம். ஓனா கிளினிக்கும் நம்மளால வச்சுக்க முடியும். டாக்டரேட் அப்படிங்கிற கேட்டகரி நம்ம போட்டுக்க முடியும். இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 4 வருஷம் செலவு பண்ணி படிக்கணும். இதுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் இருந்தால் மட்டும் தான் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு காலேஜஸ் கிடைக்கும். இன்கேஸ் கவர்மெண்ட் மூலயமா போகாதவங்க ப்ரைவேட்டில் அட்மிஷன்ஸ் போட்டுக்க முடியும். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில் எனக்கு பிபிடி காலேஜஸ் கிடைக்கல, பட் ப்ரைவேட்டில் நான் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் படிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஸ்டாண்டர்டான காலேஜஸ் பிபிடிஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது பிபிடி படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.